வணக்கம் and welcome back மக்களே. This is Gana Chakran. நான் உங்க ஹரி. எல்லாம் எப்படி இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில முன்னேறதுக்காக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காகட்டும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம கடந்து வந்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ சில பேர் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கண்டோடனே கிவ் அப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துலயே கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமே அடுத்த ஒரு லூஸ்லயே வந்து அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த கிவ் அப்புமே கொடுக்காம நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்தவரை பத்தி தான் பார்த்து அச்சீவ் பண்ண போற பத்தி நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். சுசைடோ ஹோண்டா கதை ஸ்டார்ட் பண்ணுவோமா? எடுத்தோடனே ஜப்பான்ல இருக்க குமியோ வில்லேஜ் 1906ல நம்ம தலைவர் பிறகுறாரு. ஸோ இவரோட அப்பா பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடை வச்சிருக்கவர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்க ஒரு தொழிலாளி. ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் இவர் ஃபேமிலியுமே இருக்கும். இவங்க அப்பா அம்மாக்கோ நம்ம பையன் படிச்சு பெரிய ஆளாகி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தலைவனுக்கு படிப்புல சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் எது மேல பாத்தீங்கன்னா இந்த கார் எப்படி ஓடுது, இந்த கார் எப்படி தயாரிக்கிறாங்க அதை பத்தி தான். ஸோ இப்படியே நாட்கள் கடந்து போக அவரோட 16வது வயசுல டோக்கியோல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் இவர் பார்க்கிறாரு. அந்த ஆடை பார்த்துட்டு இவருக்கு அப்ளைவும் பண்றாரு. அப்ளிகேஷன் கிடைச்சிச்சு. நம்ம அந்த வேலைக்கு போய் நிறைய கத்துக்க போறோம். நம்ம வாழ்க்கை தேவை உயர போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் சந்தோஷமா போயிருக்காரு. பாத்தீங்கன்னா அங்க போய் கிடைச்சதோ ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த ஷெட்டை பாத்துக்கிற வேலையை அந்த ஷெட்டை கிளீன் பண்ற வேலையும் தான். ஸோ ஓவர் ஹைப்பா போன அவருக்கு அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே தூள் ஆகிற மாதிரி இப்படி ஆகி போச்சு. ஸோ அதுலயும் மனத்தளராத அவரு அங்க இருக்க ஒவ்வொன்றையும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட growth அங்க எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு சாதாரண அந்த ஷெட்டை கிளீன் பண்றதுக்கு பாத்துக்க போன அவரை ஒரு கட்டத்துல அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரேசிங் கார்ல தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரேசிங் காரோட சீப் மெக்கானிக் நம்ம ஹோண்டாவா மாறுற அளவுக்கு அவருக்கு growth வளர்ந்துருக்கு. அவருக்கு ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஒரு ரைஸ் போயிட்டு இருக்க அவருக்கு ஒரு கட்டத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆகி அவரோட வலது கை வந்து டிஸ்லோகேட் ஆயிருது. ஸோ அதனால ஒரு சின்ன ஃபால் ஆகுது. மறுபடியும் அவர் வேலைக்கு போயிட்டே இருக்காரு. இங்க இருந்து நம்ம இதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா நம்மளால சாதிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட சேர்த்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியே ஒரு ஸ்பேர் பார்ட் கம்பெனி. ஸோ அங்க வந்து ஒரு அந்த பிஸ்டன் இன்ஜினை வந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, ஆரம்பிச்சிட்டோம், அதை மெயின்டைன் பண்றதுக்கான ஃபண்ட் அவர்கிட்ட கிடையாது. ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் கடப்புல போட்டுட்டு திருப்பி அது எங்க ஒர்க் பண்ணாரோ அதே இடத்துக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் காலையில என்னதான் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணாலுமே நைட்டு அந்த ஸ்பேர் பார்ட் இன்ஜின்ல அந்த இண்டஸ்ட்ரியில திறக்கும் போது ஒரு இன்ஜினை உருவாக்குனார்ல, அது எப்படியாவது உருவாக்கணும்னு நைட்டு காலையில இண்டஸ்ட்ரினா நைட்டு போய் ரிசர்ச் பண்ணி அந்த இன்ஜினையும் உருவாக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இவர் ஹெல்த் இதுல ரொம்பவே அடிபடுது, செமையா அடிபடுது. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து இந்த இன்ஜின் உருவாக்குறது சாதாரண ஃபண்ட் எல்லாம் தேவைப்படும்ல. ஸோ இவரோட ஒய்ஃபோட நகை எல்லாமே அடமான வச்சு அதுல வர காசை வச்சு இவர் உருவாக்கிட்டு இருந்தாரு. ராம் பகலும் கஷ்டப்பட்டு உருவாக்கின இன்ஜினை டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும்ல. அப்போ பீக்ல இருந்த டொயோட்டா கம்பெனி கிட்ட போயிட்டு நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான பேரு. ஸோ டொயோட்டா கம்பெனி கிட்ட போயிட்டு அவரோட இன்ஜினை கொடுக்குறாரு. இன்ஜினை கொடுத்ததுக்கு அப்புறமே அது அங்க நடந்த குவாலிட்டி செக்ல எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிருது. மாதிரி இடி விழுந்த மாதிரி இருக்குல்ல. ராப்பகலா கண் விழிச்சு செஞ்ச ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா அவர் அப்படி நினைக்காம அதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து சரி பண்ணி அந்த மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணி அதே டொயோட்டா கிட்ட கொடுத்தாரு. அந்த டொயோட்டாவும் இவருக்கு செமையான ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இவரு ஒரு கம்பெனி நினைச்சு அந்த ஆர்டரை வந்து சரி பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு ரைஸ் வந்துச்சா. இப்போ ஒரு ஃபால் வரும் பாருங்க. ஸோ 1940 அப்போ வந்து World War II நடந்துட்டு இருக்க சமயம். ஸோ அந்த World War II என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, ஸோ அந்த எல்லா கம்பெனியுமே கவர்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. ஸோ இவரோட கம்பெனியுமே கவர்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. எம்டி ரோல் பிளே பண்ண வேண்டியது இவரு மேனேஜர் ஆயிட்டாரு. அப்படி டிகிரிமெண்ட் ஆகலாம். அந்த அவரோட இண்டஸ்ட்ரியை வந்து அவரோட கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஆட்கொண்டுருச்சு. ஸோ இதையும் தடுமாறி எப்படியாவது தனியா ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கி போராடி வந்துட்டு இருந்து இவர் ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு பெருசா ஒரு சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க போதுதான் இவர் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, இவரோட இண்டஸ்ட்ரி மேலேயே கரெக்டா வந்து ஒரு மிசைல் வந்து இறங்குது. So sad. அந்த இடத்துல இருந்து கூட நம்மளுக்கு இந்த பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து கூட அவருக்கு இப்போ கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர்கிட்ட ஒரு இன்ஜின் கிடைக்குது, ஒரு சோல்ஜர்ஸ் அதாவது ஆர்மி யூஸ் பண்ண இன்ஜின் ஒண்ணு கிடைக்குது. ஸோ அந்த இன்ஜினை வச்சு என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு இவர் சைக்கிளை பாக்குறாரு. சைக்கிளை பார்த்தோன்னே இந்த சைக்கிள் இந்த மோட்டரை வச்சு இந்த இன்ஜினை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியான்னு பாக்குறாரு. அந்த மோட்டரை யூஸ் பண்ணி
ஒரு சும்மா ஒரு மோட்டார் சைக்கிள் மாதிரி உண்டாக்குறாரு. பாக்குறவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் இவரை வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலா பார்த்தவங்க பாக்குறவங்க எல்லாருமே எனக்கு அதே மாதிரி வேணும், அதே மாதிரி வேணும், அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டு இவருக்கு ஆர்டர்ஸ் குவியுது. ஸோ இவரும் அதை ஒரு தொழிலா வச்சு அதை இது பண்றது தான். இப்போ நீங்க ஹோண்டா அப்படின்னு ஒரு எல்லா பைக்லயும் பாக்குறீங்களா? ஸோ அதுக்கான அடித்தளம் அங்கதான் போடப்பட்டுச்சு. அது முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா அவரோட 74வது வயசுல அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதுல்ல, அவரோட 74வது வயசுல அதாவது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு கலக்கலக்கமான அப்போ பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே 3rd பிளேஸ்ல நம்ம ஹோண்டா கம்பெனி இருந்தது. வெல் இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம கன்சிஸ்டன்சியா எவ்வளோ நம்ம மைண்டை பொறுத்து நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான் இருக்கு. ஸோ எப்படியோ நம்மளுக்கு ரைஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், ஃபால்ஸும் வந்துகிட்டே தான் இருக்கும். அது கரெக்டான சமயத்தில் நம்ம இது வந்து சொல்றது ஒன்னே ஒன்று தாங்க, ஃபெயிலியர் இஸ் நாட் அ எண்ட், இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸும் இஸ் நாட் அ எண்ட். அப்படியே அது ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த அப்படியே வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. வெல் ஸோ நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் செய்யுங்க. இந்த பயந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலாம், ஃபெயில் ஆகிட்டோம்னா அப்படின்னு நினச்சி அது முட்டு போட்டு வச்சிடாதீங்க. செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கும் ஒரு நாள் யூ டிசர்வ் இட். ஓகேவா? இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தப்பு இருந்துச்சுன்னா நான் மாற்றிக்கிறேன். அண்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் பி சேஃப். டாடா பை.